அதே போல பணியாளர்கள் பற்றாக்குறையை பத்தி காலையில வெள்ளை அறிக்கையில ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்க பத்திரிகையாளர் பார்த்தாலும் வந்து பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்டேஜ், 65,000 பேர் ஷார்டேஜ், 70,000 பேர் ஷார்டேஜ். மதுரையில பார்த்தாலும் சரி, சென்னையில பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சுதான் எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவா மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம போற்றி வணங்கணும். மழை, வெயில், இரவு, பகல், நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய, அதுவும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் எங்களுடைய மின் வாரியத்தினுடைய பணியாளர்கள். உள்ளபடியே வந்து நம்ம ஒரு நிமிஷமோ 5 நிமிஷமோ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ரொம்பவும் வருத்தப்படுறோம். ஆனா அவங்க நேரங்காலம் பார்க்கறது இல்ல. வீடுகளுக்கு கூட போகாம உட்கார்ந்து இரவு பகல் பார்க்காம மழை வெள்ளம் பார்க்காம வேலை செய்யறாங்க. அப்படி பாராட்டுக்குரியவர்கள். அந்த பணியாளர்களை வச்சுதான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பா கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. நேற்று வந்து ஏஇ போஸ்ட், ஏஏஓ போஸ்ட் எல்லாம் எடுத்து ஏறத்தால ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்க மூலியமா ஒன்னு மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இது தாவேகா அரசினுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளவு போஸ்ட் எங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட் கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்கு இது நடந்திருந்ததுன்னா அவங்க பெருமையோட சொல்லலாம். அதுல அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார், இது ஏதோ வந்து அவங்க ஒரு பைசா செலவு இல்லாம ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரா அழைச்சு பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார். இந்த டிஎன்பிசியில யார் அப்ளிகேஷன் போட்டா, யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவா மின்சார வாரியம் பொதுவா டிஎன்பிசியில இருந்து வரக்கூடியது என்னன்னா, பணியாளர் அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்பந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட் அவங்களுக்கு எங்க இருக்க பணியிடங்கள் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்தந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாம ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்க. இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேத்து அதுக்கான ஆணைகளை கொடுத்திருக்காங்க. தேர்தல் இல்லாம இருந்தா நாங்களே எங்க முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்க கொடுத்திருக்கோம். அதை வந்து ஏதோ அவங்களே வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோட எடுத்ததை போல அவங்களே வந்து எந்த விதமான இது இல்லாம ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்ப நடந்துச்சு, இப்ப நம்ம அதை எப்படி கொடுக்கறோம் அப்படிங்கறத கொஞ்சம் ஒத்துக்கணும் அவங்க. நாங்க ஒத்துக்கிறோம் போன ஆட்சியில என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில இப்ப நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்றோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல வந்து நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்றேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியா இருக்கு. அதுவும் நாங்க அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானா அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சர் வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடிச்சு டிஎன்பிசி ரெடியா இருக்கு. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆனா ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்க எதை கொடுத்தீங்க வெளிப்படைத்தன்மையோட செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். அதனால வந்து கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருந்தாலும் சரி, ஐடிஐ முடிச்சவங்களா இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டன்டா இருந்தாலும் அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போல போன 5 வருஷத்துல மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பத்தி சொன்னாங்க. போன 5 வருஷத்துல என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையிலேயே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல முடிச்சு
பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆனா சொல்லும்போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கல, நடுவில் எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கலன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்சல்களா வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அதுல குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்கு, டிரான்ஸ்பார்மர். அது வந்து 99,573 கடந்த 5 வருஷத்துல போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல EHT லைன் இருக்கு, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாரு, எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் வந்து HT லைன் இருக்கு, ஒரு 25,963 கிலோமீட்டர் போன 5 வருஷம் வந்து உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்திருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல வந்து LT லைன் இருக்கு, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்ல வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னாரு, போன 5 வருஷம் எதுவும் நடக்கல, வருமானம் கூடிச்சு, ஆனா செலவு எங்க போச்சுன்னு தெரியல, அந்த பணங்கள் நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்ப நான் இந்த நேரத்தில் உங்க இடத்துல முன்வைக்க விரும்புறேன். அதே போல 25 வருஷத்துக்கு மேலா இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மின்மாட்டிகளை பற்றி சொன்னார். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்ப மாத்தணும், கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு வேணா அது ஒரு புதுசா தெரியும். ஏன்னா இவர் இப்பதான் போய் 40 நாள் ஆச்சு, அதனால அவருக்கு அது புதுசா தெரியும். ஏற்கனவே மின் வாரியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது தொடர்ந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர் நடைமுறை பணிகள் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இப்ப நம்ம அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வருஷம் எவ்வளவு துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்ம துணை மின் நிலையங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவோம். அந்த வகையில போன 5 வருஷத்துல 423 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன 5 வருஷம் சேர்ந்து. 423 துணை மின் நிலையங்கள்ல பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இருக்கு, பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, நிலம் எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோர வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறது இருக்கு, சில பணிகள் வந்து நிலம் இல்லாத இடங்களும் இருக்கு. இது எல்லாம் வந்து தொடர் நடைமுறைகள். அதனால இதோ புதுசா வந்து 25 வருஷத்துக்கு மேல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கூட ஒரு கருத்து சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, எங்கெல்லாம் நாங்க வந்து இந்த லோ வோல்டேஜ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்க கணக்கெடுத்து ஏறத்தால 20,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர் மாத்திரம். உங்களுக்கே தெரியும், அதை நான் சட்டசபையிலையும் சொன்னேன், சில நேரங்களில் பத்திரிகைகள்ட்டையும் சொன்னேன். இதெல்லாம் வந்து மின்சார வாரியம் கணக்கெடுத்து செய்யக்கூடிய பணிகள். இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து RMU போட்டோம். நிறைய எங்களுடைய கழக இளைஞர் அணி சிலர் துணை முதலமைச்சராக இருந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் கூட அவருடைய கைகளாலேயே வந்து அந்த RMU வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வந்து 5,433 RMU வந்து சென்னை உட்பட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதுல இன்றைய மின்துறை அமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 260 RMU போட்டு 260 RMU வந்து பெரம்பூர் தொகுதியிலேயே கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. 5,433 புதிய RMUகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்னையில் அதே போல வந்து UG கேபிள் எங்கெங்கெல்லாம் முடிக்காம இருந்ததோ பல நேரங்களில் நான் சட்டசபையில சொன்னேன், UG கேபிள் முடிக்காத இடங்கள்லாம் அது முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதையும் நான் எவ்வளவு என்னங்கிறதையும் சொன்னேன். அதே போல ஒரு நிகழ்ச்சி ஒன்று மின் வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. ஒரு 300 பேர்த்துக்கு வந்து பணி உயர்வு கொடுத்து, அவங்களுக்கு போஸ்ட் பணி உயர்வு கொடுத்து, ஏதோ புதுசா இந்த அரசு வந்தோடனே வந்து இது வரைக்கும் மின் வாரியத்தில் பணி உயர்வே நடக்கல, 20 வருஷமா காத்திருந்த ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாருன்னு இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மின்கல பணியாளர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேதி குறிப்பிடாமல் தேதி மாறாமல் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர் கடைசியா நாங்க ஒரு 300 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சார். நாங்க அனுப்பின பட்டியல் வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருந்துச்சு. டைரக்டா போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சு அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்ல இருந்துச்சு. அந்த கோர்ட் வந்து 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்க 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு,
12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியா 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துறாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துக்கிச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்துருக்கீங்க. அப்ப வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்ல. எந்த தேதியில நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில தலைமை அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால இது நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருந்தா யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனா அவங்க